Hey Ladikutis, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம part 3 ஓட வீடியோ பார்க்க போறோம். So part 1 part 2க்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணிருந்தீங்க. லைக் அக்கா நான் உங்க கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது. எனக்கும் இந்த மாதிரி தான் ஆச்சு, இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. அண்ட் வந்து அந்த அப்படி சவுண்ட் போட்டு கூப்பிட்டதெல்லாம் என்னையும் கூப்பிட்ருக்காங்க. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே சொன்னது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அந்த வீடியோக்கு அடுத்து எனக்கு வந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து எப்படின்னா, இதை பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுது, இதெல்லாம் கொஞ்சம் வெளியே சொல்லணும், நம்ம கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் தான், ஒரே ஒரு நெகட்டிவ் கூட வரல. தேங்க்யூ. அண்ட் இது வந்து பார்ட் 3. ஸோ லாஸ்ட் பார்ட் 2 வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்ட் 2 பார்ட் 1 நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நான் 5 இயர்ஸாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் சொன்னால் தான் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் கனெக்ட் ஆக முடியும்னு கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது வந்து பார்ட்டாக வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதான் ஷார்ட் இன்ட்ரோ நியூவாக பார்க்குறவங்களுக்காக. ஸோ லாஸ்ட்டு வந்து அந்த ஹாஸ்டல் கதையோடு நான் வந்து முடித்தேன். ஹாஸ்டல் வந்து நான் போய் சேர்ந்தேன். அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 7,000 இந்த மாதிரி அக்காமடேஷன் இதெல்லாமே ஃப்ரீன்றதுனால சரி ஓகே, நம்மளுக்கு 7,000 பெரிய விஷயம் 2019-20 டைம்லலாம் அப்படின்ற மாதிரி நான் போய் சேர்ந்தேன். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்னை வார்டன் ஒர்க்கை வந்து பார்க்க வச்சாங்க. வார்டன் ஒர்க்கும் பார்க்குறது இல்லாமல் அந்த ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபுட் வைப்பாங்க இல்லையா, இந்த ஹாட் பாக்ஸு, இந்த சாம்பார் ஊற்றுறது, அதெல்லாமே வந்து என்னை வாஷ் பண்ண சொன்னாங்க. யார்? அந்த ஓனர் ஆண்டி. அந்த நான் வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஜிம்மில் பார்ட்னராக இருக்காங்கல்ல, அந்த அக்காவோட அம்மா. ஸோ அந்த ஹாஸ்டலுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவங்க வீடு, அவங்க ஃபேமிலி இருக்கிறாங்க. ஸோ மேலே ஃபுல்லாக பிஜி மாதிரி. அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, பண்ணுமான்னு சொல்கிறாங்க. லைக் நான் அவங்ககிட்ட ஆன்ட்டின்னு நல்ல ஒரு கனெக்டிவிட்டிவாக இருந்தேன். இந்த மாதிரி சொல்லவும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. நான் எதுக்கு வந்து கழுவணும், நான்லாம் முடியாது அப்படின்றப்போ நிறைய தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினாங்க. நீ சும்மா தானே இருக்க பண்ணு. நான் எங்கே சும்மா இருக்கேன், நான் வந்து ஹாஸ்டலுக்கு ஜிம்முக்கு ஒர்க் பண்ண வந்தேன், நீங்கள் அக்கமடேஷன் ஃப்ரீன்னு தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு என்ன சரி வார்டன் ஒர்க்கு பாருன்னீங்க. நைட் வந்து ஒருத்தர் ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு ஒரு டைமிங் வருவாங்க. ஒருத்தர் வந்து 2 மணிக்கு வருவாங்க, 2 காலுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, 3 மணிக்கு கூட ஒருத்தவங்க வருவாங்க. நம்ம வந்து கேட் திறந்து விட்டுட்டே இருக்கணும். அவங்க ஃபோன் நைன்னு அடிப்பாங்க நம்ம கேட் திறக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு இன்னொரு ஒர்க்கு ஆள் தானே போடணும், நானே எப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியும், இதில் சாமானும் எனக்கு கழுவு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து சாப்பிட கூட விட மாட்டாங்க. சத்தியமாக இதுதான் உண்மை. அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க, எனக்கு கம்பல்சரி தெரியும், என் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்க்கட்டும், நீங்கள் என்ன கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். பட் நான் அந்த வீடியோவில் வந்து அவங்களோட நேமோ ஹாஸ்டல் நேமோ எதுவுமே நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். பாவம் அவங்களோட பொழப்பில் நம்ம எதுக்கு மண்ணள்ளி போடுறது. பட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து அந்த அக்காவுக்கு தெரியாது. அந்த அக்கா வந்து மும்பையிலேயோ எங்கேயோ இருந்தாங்க. ஸோ அந்த அக்காவுக்கு தெரியாது அவங்க அம்மா என்னை வந்து பண்ணுறதெல்லாம். வந்து மார்னிங் எனக்கு 7:30க்கு ஜிம்முனா நான் 7க்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 7:10க்கெல்லாம் வந்து தட்டை கழுவி வச்சுட்டு நான் ஜிம்முக்கு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் என்னை வந்து சாப்பிடவே விட மாட்டாங்க அந்த ஆண்டி. இரு, ஹாஸ்டல் கேர்ள்ஸே வந்து சாப்பிடல, நீ என்ன ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு புரியல, அக்கமடேஷன் ஃபுட்டு ஃப்ரீன்னு தானே சொன்னீங்க, அப்போ நான் வந்து இவ்வளோத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறேன், நான் சும்மா இருக்கேன் மீன் பண்ணுறதில். அப்போ சாப்பாடும் ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாதுன்னா அது எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு வாட்டி சொன்னாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு டைம் சொல்லவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா சாப்பாட்டு விஷயத்தில் இப்படி சொல்கிறாங்க, நான் அதிகமாக சாப்பிட்ற ஆளும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நான் ஜிம்முக்கு போயிட்டேன், பட்னியாகவே வந்து போயிட்டேன். அப்புறம் மதியம் 1:30 மணிக்கு தான் ஃபுட்டு திருப்பியும். அப்போ வந்தால் காலையிலேயே ஐடி கேர்ள்ஸ் தான் எல்லாருமே, ஜாப் போகிறவங்க தான், காலையிலேயே சாப்பிட்டுட்டு லஞ்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மதியம் வந்து ஆறி போனது தான் சாப்பிடணும். அன்றைக்கி நைட்டு வந்து அதே மாதிரி திருப்பி சூடாக வரும். நாங்கள் வந்து 7:30 மணிக்கு நான் ஜிம்மை முடிச்சுட்டு வந்துடுவேன். ஒரு 8:30க்கு எனக்கு பசிக்கும். போய் சாப்பிட போனால், என்ன நீ அவசரமாக வந்துடுற, ஆனால் உன தட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆண்டி. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நான் வந்து என்னது இது, செகண்ட் டைமும் இதே மாதிரி பண்ணாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்கிட்ட, ஃபர்ஸ்ட்லாம் தட்டு எடுத்துன்னு ஓடாத, நீ சும்மா தானே இருக்கிற, நீ அப்புறமா சாப்பிடு, அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. நான் யாரையும் ஓவர்டேக் பண்ணல, யாரோட ஃபுட்டும் எடுத்துக்கல, எனக்கான அக்கமடேட் பண்ணுற ஃபுட்டு தானே நான்
நான் எடுத்துக்கிறேன், அது எதுக்கு நான் வந்து இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணணும், எனக்கு அந்த ஏஜில் வந்து பேச தைரியம் கிடையாது. லைக் இருந்துச்சு, பட் நம்ம பேசினா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வேலையை விட்டு அமுச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நான் பல்ல கடிச்சிட்டு எனக்கு அந்த ஜாப் தேவைப்படுது அந்த டைமில் அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு வந்து சண்டே அன்னைக்கு பயங்கரமாக வந்து எனக்கு மென்சஸ் ஃபஸ்ட் டே. சண்டேன்றதுனால எனக்கு ஆஃப் டே தான் ஜிம்மு ஒர்க்கு. நான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஈவினிங் சமைக்கிறதுக்காக சாயந்தரத்துக்கு வந்து காய்கறி அதெல்லாம் வாங்கிட்டு, அந்த வாரத்துக்கானது வந்து சண்டே ரீஃபில் பண்ணுவாங்க. ஸோ வாங்கிட்டு வரணும், அது மாஸ்டர் தான் வாங்கிட்டு வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ அக்கமடேஷன் ஃபுட்டுன்னு கூப்பிட்டுட்டு என்னை ஹாஸ்டல் வார்டன் வேலை பார்க்க வச்சாங்க, சாமான் கழுவு வச்சாங்க, ப்ளஸ் வந்து ஜிம்முக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுட்டு விஷயத்தில். அன்றைக்கி வந்து என்னை கூப்பிட்டு அந்த ஆண்டி இந்த மாதிரி வந்துமா இது மாஸ்டர் வந்து லீவு, வாங்கின்னு வர மாஸ்டர், சமைக்கிற மாஸ்டர் இருக்கிறாங்க, அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாஸ்டர் வந்து லீவு, மாஸ்டர் அசிஸ்டண்ட்டும் லீவு, நீ வந்து கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றியா ப்ளீஸ் அப்படின்னாங்க. இருக்கிறவருக்கு வந்து வாங்க தெரியாது, நீ நல்லா பார்த்து வாங்குவல்ல லேடிஸு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நானும் பெரிய கூமுட்டை பாருங்க, நான் அப்பவும் சொன்னேன், ஆண்டி எனக்கு மென்சஸ் ஆயிடுச்சு ஆண்டி, எனக்கு வயிறு வலிக்கிறதுனால முடியல அப்படின்னு. கொஞ்சம்டா வாங்கிட்டு வந்துடுற ப்ளீஸ்டா அப்படின்னாங்க. ஒரு ஹாஸ்டலுக்கு எவ்வளோ இருக்கும் பேக்குன்னு யோசிச்சு பாருங்க. காய்கறி ஒரு வீட்டுக்கு வாங்கினாலே எவ்வளோ இருக்கும். என்னை வந்து போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் லிஸ்டெல்லாம் வாங்கிட்டு அவங்க ரெகுலராக வாங்குற காய்கறி கடைக்கு தான் போய் வாங்க சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா திருப்பி அவங்களோட இன்னொரு ஹாஸ்டல் பிரான்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போவே நான் போயிட்டு ரோடுக்கு போய் நடந்து வாங்கின்னு வந்து ஹாஸ்டலில் வச்சேன். திருப்பி அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இன்னொரு ஹாஸ்டலில் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஐ மீன் அது அவங்களுடைய ஹாஸ்டல் தான், அது இன்னொரு பிரான்ச்சு, அது பக்கத்து ஊர். எனக்கு செம்ம கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ அந்த ஹாஸ்டல் கிடையாது. நான் பார்த்தேன், நல்லா நாக்கு பிடிக்கிற மாதிரி அந்த ஆண்டி என்னால் வார்த்தை கேட்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நேரில் பார்த்து ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க என்ன அந்த ஏஜ்லன்னு கேட்டுடலாம். அந்த சைட் ஆக்சுவலி அந்த சைடு அதுக்குன்னு போகல, அந்த சைட் போகிறப்ப கேட்டுடலான்னு பார்த்தப்ப அந்த போர்டெலாம் எதுவுமே இல்லை. சரின்னு விட்டுட்டேன். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்தை நம்ம எதுக்கு இப்போ தோண்டி துருவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது சரின்னு சொல்லிட்டு துறைப்பாக்கமுக்கு சோழிங்கநல்லூருக்கு, பெரும்பாக்கம்லேருந்து சோழிங்கநல்லூருக்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சி எடுத்துன்னு வந்து அந்த காய்கறியை திருப்பி அவங்க வந்து செட்டில் பண்ணிட்டேன். திருப்பி என்ன பண்ணாங்க வந்து சோழிங்கநல்லூர் அந்த காலேஜ் அண்டை இருக்க ஹாஸ்டலு, அது நிறைய ஹாஸ்டல் இருக்குது, அதனால நான் பேர் சொல்லலை. சிக்னல் அண்டை போயிட்டு முட்டை வாங்கிட்டு சொன்னாங்க. ஒரு ட்ரே முட்டை வாங்கிட்டு சொன்னாங்க. அன்றைக்கி சண்டேன்றதுனால நைட் எக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகணும். அந்த சைடு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனேன். நடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சமைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுட்டு வந்துச்சு. சரி பசிக்குதுன்னு சாப்பிட போனால் எல்லாருக்குமே 2 எக்கு வச்சாங்க. எனக்கு ஒரே ஒரு முட்டை கூட வைக்கலை. ஏன்னா நான் சும்மா இருக்கேன்னா, நான் சும்மா இருந்தேனா. இது எந்த லெவலுக்கு நியாயம்னு கூட தெரியல. எனக்கு பயங்கர டார்ச்சர். இந்த மாதிரிலாம் அந்த ஆண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பொண்ணுங்கிட்டே என்னால் சொல்லவே முடியல. லைக் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டேன் நான். அந்த அக்கா வந்து கால் பண்ணி அந்த மேம் வந்து கேட்டாங்க, சாப்பிட்டியாமா கிளம்பிட்டியாமான்னு. நான் சாப்பிட்லக்கா அந்த மாதிரி அப்படின்னதுக்கு, எதுக்குடா அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, சரி நான் அம்மா கிட்ட சொல்கிறேன்டா அப்படின்னாங்களே தவிர்த்து. பட் அவங்க திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அந்த ஆண்டி. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் தாங்கவே முடியல. சரி அப்போ வந்து அந்த ஜிம் ஓனர் அந்த அண்ணாவும் ரொம்ப நல்லவர். ஆனால் என்னால் அவர்கிட்டயே சொல்ல முடியல. ஆனால் வந்து கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர்ஸ்க்கு தெரியும் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரின்னு எல்லாமே. நான் வந்து ஒர்க்கில் சொல்லுவேன்ல, அந்த டைமில் நம்ம ஷேர் பண்ணிப்போம்ல. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், லைக் இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணும். அப்போ வந்து என்னோடய சேலரி அவங்கக்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு 2000. சரிங்களா, நான் அவங்கக்கிட்ட வந்து எந்த அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு ஓடி வரல, எதுவும் பண்ணலை. என்னால் சொல்லிவிட்டு கண்டிப்பாக இவங்க ரிலீவ் பண்ண விடவே மாட்டாங்க. ஏன்னா என் திங்ஸ் எல்லாமே ஹாஸ்டலில் இருக்குது, அந்த தைரியமும் எனக்கு இல்லை, போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அர்ஜென்ட்டாக வந்து ஊருக்கு போகணும், எனக்கு 2 நாள் லீவு கிடைக்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். என்னோடதே அங்கே இருக்குது, என்னோடது அமௌண்ட்டே அங்கே இருக்குது, பட் போனாலும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல விதமாக வந்து என்ன அப்போ கூட என்னை கேட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதை யூஸ் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வேறு மாற்றிட்டு வர போகிறேன்
அப்படின்றது தோச்சிட்டு வர்றது எல்லாமே இங்கே வந்து தோச்சால அழுக்கே போகல அப்படி இப்படின்னு கதையை விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் அவங்களுக்கு தெரியும் போல் ஏதோ மயில் தான். நான் போயிட்டு அன்றைக்கி நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் என்னால் முடியாது, சத்தியமாக நான் வரமாட்டேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துலேருந்து சூப்பர் நேக்காக எஸ்கேப் ஆகிட்டேன். ஆஃப்டர் த 2 months கொடுமை 2 months கொடுமை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அப்புறம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ என்ன பண்ண முடியும், இப்போ ஒர்க்குக்கு என்ன பண்ணுறது, என்னால் 2 months மேலே தாக்கியே பிடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கொடுமை, எனக்கு இப்போல்லாம் பாதி மறந்தே போச்சு, அவ்வளோ கொடுமை. ஏன்னா வந்து நான் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வந்து ரொம்ப சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காகலாம் இல்லை, நான் சொல்கிறேன். இப்போ வந்து சொல்கிறாங்க என்னை சுற்றி இருக்கவங்களாம் நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுற, நீ செம்மையாக இருக்க, நீ என்ன செம்மையாக செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் +2 படிக்கிற வரைக்குமே கிழிஞ்சு போன லெகின் தான் போட்டுட்ருந்தேன். இதுதான் உண்மை. இதை சொல்கிறதுக்கு எந்த எனக்கு அசிங்கமும் கிடையாது. அதுவும் நான் எங்கள் காசில் தான் நான் வாங்கினது. எனக்கு வந்து யாருமே எங்கள் ரிலேட்டிவ்ல யாருமே வந்து உனக்கு ட்ரெஸ் இருக்கா, நீ போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கா, உனக்கு ஓகேவான்னு எதுவுமே கேட்கல. அப்பா இறக்க முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் அப்படியே நான் மேனேஜ் பண்ணிட்டு வந்தேன். கிழிஞ்சிட்ருக்கோம், அந்த லெகினோட அந்த எலாஸ்டிக் வந்து போயிடும், நான் பின் போட்டு தான் வச்சுருப்பேன், சில இடத்துலலாம் உட்காரவே மாட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு சரி ஏதோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒர்க் மூலயமா ஏதோ ஒன்று வருது அப்படின்னு பார்க்குறப்ப இங்கேயுமே செம்மாடி. சத்தியமாக சொல்கிறேன், காலேஜு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒர்க் வந்த இடமும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம என்னடா பண்ண போகிறோம்னு செம்ம டவுன் ஆகிட்டேன். அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அது என்னமோ தெரியல, எனக்கு கெட்ட நேரம் மட்டும் என்னை மட்டுமே சுற்றி வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாப்பா நம்ம கெட்ட நேரத்தை கூட எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் படித்த அகாடமிலேயே வந்து ஒர்க்குக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் சரி போயிட்டு சார்கிட்ட அட்டென்ட் பண்ணேன். சாரும் வர சொல்லிட்டாரு. அங்கே வந்து சேலரி நான் சொன்னாங்க 9,000 சொன்னாங்க. டெய்லி வீட்டிலேருந்தே போயிட்டு வந்துடலாம், ட்ரெயினில் எக்ஸ்பிரஸ் இருக்குது, சரி போயிட்டு வந்துடலாம். நம்ம படித்த படிப்பிலே ட்ரைனர் ஒர்க்கு, ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க்கு, ஆளுங்க ட்ரைனர் இல்லைன்னா பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கோஆர்டினேட்டர் மாதிரி ஜாயின் ஆனேன். அந்த பிரான்ச்சுக்கு பெரம்பூர் போனோம், திருத்தணியிலேருந்து ஜாயின் ஆகி கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. அப்புறம் அந்த சார் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி தெரியுமா ஏன்னா நாங்கள் ஒர்க்குக்கு தானே வரோம், நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்க வர மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. இப்போல்லாம் நினச்சி பார்த்தா வலிக்குதியா சத்தியமாக. நான் யார்கிட்டையுமே சொல்கிறது கூட கிடையாது நான் இந்த இடத்துல படித்தேன் நீங்கள் போய் படிங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு மட்டமாக இருக்கிற உங்களது ஏன் ப்ரொமோட் பண்ணி விடணும் அப்படின்றதுனால நான் சொல்கிறதே கிடையாது. அங்கே வந்து நாயெல்லாம் வந்து பத்துக்கும், சந்தில் வந்து படுத்துக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ரிசப்ஷனிஸ்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு தான் ஃபஸ்ட் அந்த ஸ்மெல் வரும். அந்த டாகில் ஸ்ட்ரீட் டாக் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள், ஸ்மெல் இருக்கும்ல மேலே. எல்லாரும் ஸ்டாஃப் வந்து ரூமில் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, எடுத்துகிட்டு வர லஞ்சை. நான் போய் ரூமில் உட்காந்து சாப்பிட்டேன்னா அவர் ஒத்துப்பே மாட்டார். ஏன்னா இப்போ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க, அது பயங்கர சேல்ஸாக இருக்கிற இருந்தால் கூட பரவாயில்ல. லஞ்ச் டைமில் நான் எங்கே போய் உட்காந்து சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஸ்மெல் வருது, அங்கே போய் உட்காந்து சாப்பிட முடியுமா? நான் ரூமில் போய் ஒரு நாள்லாம் பண்ணிவிட்டா ஸ்டாஃப்ஸ் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஸ்டாஃப் தானடா, என்னமோ நான் வீட்டு வேலை செய்ய அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, என்னை ரொம்ப தீண்டத்தகாத மாதிரி பண்ணாங்க. போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அவர் வந்து பயங்கரமாக கத்திட்டாரு. நீ முன்னாடி தானே இருக்கணும், ரிசப்ஷனிஸ்ட்டுனா நான் 24 மணி நேரம் சேரை ஓட்டிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியும், அப்போ பாத்ரூம் எல்லாமே அங்கேயே கட்டி கொடுத்துரு, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன், ஏதாவது வாயில் வந்துட போகுது. அங்கே அந்த டாக் க்யூர் பண்ணுறதுக்கு அதுவும் பண்ண மாட்டாங்க, டோரும் போட மாட்டாங்க, அந்த டோர் ஆச்சாரி வர வச்சு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்மெல் வருது, அங்கே எப்படி உட்காந்து சாப்பிட முடியும்? நீ சாப்பிடுவ உட்காந்து, உனக்கு என்னதான் சேலரி கொடுத்தாலும். நான் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படியே வந்து கத்திட்டாரு. என்ன அப்படி நான் சாப்பாடை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் அப்போவே வச்சுட்டேன், வரவே கூடாது நான் உங்ககிட்ட இந்த மேலே ஒர்க்குக்கு, சேலரி வாங்கிட்டு நின்றுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் அப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி நடந்துகிட்டே அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு சாட்டர்டே வந்து லீவ் வேணும் சார், நான் வந்து சாட்டர்டே லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி எடுத்துக்கோமான்னு சொன்னாங்க. ஏன் நல்ல காலம் பாருங்கள், நான் சாட்டர்டே லீவ் எடுத்து ஆக்சுவலி எதுக்கு எடுத்தேன்னா என் சேலரி எல்லாமே நான் வாங்கிட்டேன். சாட்டர்டே வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் மந்த் சேலரி, அதனால் நான் சாட்டர்டே லீவ் கேட்டு சண்டேவோட அப்படியே டேக்கா கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஸ்டாப் ஆனேன். அதுக்கப்புறம் ரிசைன் லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா நான் சாட்டர்டே லீவ் போட்டேன், சண்டே லாக்டவுன் போட்டான். ஃபஸ்ட்டு ஊரடங்கு போட்டான் பார்த்தீங்களா, சண்டே 1 டேன்ட்டுன்னு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டான். ஐ ஹாப்பிடா அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜாபையும் விட்டாச்சு நான். ஆனால் இது ரொம்ப கொடுமைலாம் நான் அனுபவிக்கல. அந்த சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும்தான் அவர் ரொம்ப என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தார். அங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாது, அந்த நாய் ஸ்மெல்லில் தான் வந்து உட்காந்து சாப்பிட்ணும், அந்த மாதிரி அந்த தொல்லை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். பட் அதுவுமே தொல்லை தானே, எல்லாமே என்னடா எனக்கு சாப்பிட்ற விஷயத்துலேயே வரீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. உண்மையாக நான் சாப்பிட்றதே கொஞ்சம் நஞ்சம். எனக்கு இருக்கிற கவலையில் அந்த கொஞ்சம் நஞ்சமும் பாதி தான் உள்ளே இறங்கும், மீதி இறங்காது. அதையுமே நீங்கள் இப்படி பாவத்தில் வாயில் போட்டுக்கிறீங்களே, நான் எங்கேருந்துடா உடம்பு போடுறது? ஒய் மேன். சரின்னு சொல்லிட்டு அவள் தான் வந்துட்டேன். திருப்பி வந்து கடன்லாம் அடைஞ்சிருச்சு. கடன்லாம் அடைச்சிட்டேன். அப்புறம் வந்து வீட்டில் இருந்து திருப்பி பார்லரு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு அங்கெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லபடியாகவே போச்சு. அரக்கோணத்தில் ஒரு பார்லருக்கு போனேன், ஒர்க் பண்ணுறதுக்காக திருவள்ளூரில் போனேன், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. நடுவில் யூடியூப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். யூடியூப் பண்ணுறது பண்ணாமல் விடுறது அந்த மாதிரி. பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 2021லேயோ 22லேயோ வந்து ரிசீவ் ஆச்சு. அதோட அப்புறமா ஒரு 2023ல் தான் ரிசீவ் ஆச்சு செகண்ட் பேமெண்ட்டே. நம்ப மாட்டீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ வியூஸ் போல், அந்தளவுக்கு ரீச் இல்லை. இந்த சேனல் தான் அந்தளவுக்கு ரீச்சே இல்லை. 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறேன் நான். நீங்கள் தள்ளி பாருங்கள், வீடியோஸ் இருக்கும். சில வீடியோஸ் மட்டும் ப்ரைவேட்டில் போட்டுட்ருப்பேன். ஓல்டு வீடியோஸ்லாம் பார்க்க ரொம்ப க்ரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி ஓகே, ஃபுல் டைம் நம்ம வந்து யூடியூப்பில் இறங்குறோம், மேக்கப் வந்து போயிட்டு ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம், மேக்கப் புக் பண்ணுறவங்க கிட்ட வந்து நம்ம போயிட்டு மேக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் பேசினதே 16 மினிட்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ பார்ட் 4 வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ட் 4 வேணும் அப்படின்னு பார்ட் 4 கமெண்ட் போடுங்க. ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றதுனால தான் நான் சும்மா உட்காந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர்த்து கொட்டுது பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் ஷைனிங் கிடையாது, வேர்த்து கொட்டுறது. ஃபேன் போட்டால் உங்களுக்கு சவுண்டு கேட்குன்ட்டுன்னு ஒரு லைட்டு வச்சுட்டு நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் வந்து இவ்வளோ இது பண்ணி மெனக்கெட்டு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் போடுறப்ப தான் ஓகே உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்ட் 4 வேணும்னா கமெண்ட் போடுங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இன்னொரு பார்ட் 4ல் பார்ப்போம் கமெண்ட் போட்டால். பை.